எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட செகண்ட் சம்ல நம்ம இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் டைபோல் வித் டைபோல் மொமெண்ட். ஸோ டைபோல் மொமெண்ட் P equal to 5 into 10 power minus 6 coulomb meter aligned with the direction uniform electric field of magnitude uniform electric field. அப்போ E கொடுத்துருக்காங்க இல்லையா, 4 into 10 power 5 Newton per coulomb. The dipole is rotated through at an angle 60 degree. Dipole வந்து 60 டிகிரியில நம்ம ரொட்டேட் பண்றோம் with respect to electric field. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டைபோல் மொமெண்ட்டுக்குமான ஆங்கிள் வந்து 60 டிகிரி. அவங்க கேட்டிருக்கிறது சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜி. உங்களுக்கு தெரியுமா, the amount of work done stored as a energy. ஸோ அப்போ W ஈக்குவல், முதல்ல நீங்கள் ஒர்க் டன் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ ஒர்க் டன் ஈக்குவல் டு PE cos theta 1 minus cos theta 2. W equal to PE cos theta 1. ஏற்கனவே theta 0 60 டிகிரியில் ரொட்டேட் பண்ணுறேன். அப்போ இங்கேருந்து cos 0 minus cos 60. அதனால் ஒர்க் டன் வந்து PE by 2. ஸோ cos 0 1, cos 60 1/2. ஸோ அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, பியோட வேல்யூ 5 into 10 power minus 6, ஈயோட வேல்யூ 4 into 10 power 5 by 2. ஸோ 20 into 10 power minus 1 by 2. ஸோ அப்படின்னா ஆன்சர் 1, ஆப்ஷன் டி ரைட்டாக இருக்கு. ரைட்டா, ரொம்ப சிம்பிள் சம்பர். அவங்க சேஞ்ச் இன் பொட்டென்ஷியல் எனர்ஜின்னு கேட்டிருக்காங்க. Change in potential energy work done equal to del U. Work done equal to del U. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைபோல் மொமெண்ட் அப்படின்னா P, எலக்ட்ரிக் ஃபீல்டு E, 60 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ பொட்டென்ஷியல் எனர்ஜி சேஞ்ச் ஆகுது. உங்கள்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ஃபைண்ட் த ஒர்க் டன் கேட்குறாங்க, அதை வேற மாதிரி கேட்குறாங்க. த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் ஸ்டோர்ட் ஆஸ் அ எனர்ஜி. அப்போ W ஈக்குவல் டு del U. W ஈக்குவல் டு del U. ஸோ அதனால ஒர்க் டன் ஃபார்முலா PE cos theta 1 minus cos theta 2. இதே மேக்னட்டிசத்தில் படிச்சிங்கன்னா MB, மேக்னெட்டிக் மொமெண்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு, MB cos theta 1 minus cos theta 2. எல்லாத்தையுமே ரிலேட் பண்ணி கற்றுக்கணும். ஸோ W equal to PE cos 0 minus cos 60 சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் 1 ஜூல்.